சரி, ஓகே. நம்ம சம்முக்கு போயிரலாம். இதுவரைக்கும் நம்ம 3.5ல பார்த்தது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதாவது மல்டிபிள் அண்ட் டிவிஷன் பார்த்தோம். அது பெருக்கணும். இப்போ நம்ம இனிமே பார்க்க போறது வந்து கூட்டல், கழித்தல். ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பார்க்க போறோம். இது இது கொஞ்சம் வேற மாடல்ல இருக்கும். ஈஸி தான். உங்களுக்கு தெரியும்ல, நார்மலா ஒரு பின்ன எண், ஒரு ஃபிராக்ஷன குடுத்தாங்கன்னா, அத எப்படி கூட்டணும், கழிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? நீங்க பேசினா தான் நான் சொல்வேன். என் வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுக்கா. சரி. ஒரு பின்ன எண் குடுத்தாங்கன்னா, உங்களுக்கு கூட்டு கழிக்க தெரியுமா, தெரியாதா? தெரியும்க்கா. தெரியும். சரி. இப்போ ஒரு பின்னம் குடுக்குறாங்கன்னா, நம்ம எத வச்சு இது குறுக்கு பெருக்கல் பண்ணணுமா, இல்ல நேரடியா கூட்டணுமான்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். அடிமானம் ஒண்ணா இருந்தா அப்படியே கூட்டிடலாம்க்கா, இல்லாட்டி வந்து மீசிமா எடுத்துட்டு பண்ணணும். வெரி குட், வெரி குட்மா. அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணலாம். வெரி குட், சூப்பர். கரெக்ட்டா சொன்னீங்க. இங்க பாருங்க, பேஸ் அடிமானம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கரெக்ட்டா சேமா இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. கீழ இருக்கிற நம்பர் அப்படியே ஒரு டைம் போட்டுருங்க. மேல கூட்ட சொல்லியிருந்தா 2த்தையும் கூட்டி போடுங்க. கழிக்க சொல்லியிருந்தா 2த்தையும் கழிச்சு அப்படியே போட்டுறலாம். இங்க கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ 1 + 1 2. அவ்வளவுதான் இதுக்கு ஆன்சர். இப்போ இந்த சம். இதுல ஃபர்ஸ்ட் அடிமானம் பார்க்கிறோம். ரெண்டும் வித்தியாசமா இருக்கு. அப்போ குறுக்கு பெருக்கல், கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். அப்ப இந்த 2 கூட 1 பெருக்கி 2ன்னு மேல போடணும். 3 கூட 1 பெருக்கி 3 நீங்க போடுவீங்க. மைனஸ் வந்து நடுவுல இருக்கு. அந்த மைனஸ இங்க போட்டுறணும். 3 2யும் பெருக்கி 6ன்னு இங்க போடணும். இதுல இத கழிச்சீங்கன்னா -1/6. இது ஆன்சர். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்க. அப்படிதானே? பேசுங்கம்மா. இல்லக்கா. சரி. எதுக்கு இல்ல சொன்னீங்கன்னு எனக்கு தெரியலையே. சரி, இந்த சம்க்கு வாங்க. சொல்லுங்க ஹரி. நீங்க தெரியும்னு சொன்னீங்களக்கா, அதுக்கு சொன்னக்கா. அப்ப தெரியாதா அது? தெரியும்க்கா. சரி, ஓகே. சரி, ஓகே. இப்போ இந்த சம் பாருங்க. இந்த மாதிரி நம்பர் வச்சு போறதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு 7th 8thலலாம் இருக்கும். ஆனா நீங்க பெரிய பிள்ளைங்கல, உங்களுக்கு வந்து நம்பரா டைரக்டா குடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் குடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து எப்படி இருக்கும்? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது வேரியபிள்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் குடுப்பாங்க. இப்போ இந்த சம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த சம் எனக்கு சொல்லுங்க. இதான ஃபர்ஸ்ட் சம் இருக்கு. ஓகே. இந்த சம்ம சொல்றீங்களா? சொல்லுங்க, அப்படியே நான் எழுதிக்கிறேன். சொல்லுங்கம்மா. x² + 20x + 36 by x² - 3x - 28 minus x² + 12x + 4 by x² - 3x - 28. ஓகேம்மா. இது ரெண்டுமே பின்ன எண்கள் தான். இது வந்து நம்ம கழிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனியா நீங்க ஃபிராக்ஷன் போடணும். அந்த காரணிகள்லாம் கண்டுபிடிக்கணும். ஆனா இது பின்னமா இருக்கிறதுனால நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் அடிமானம் பாக்குறேன். பேஸ் ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிடுறேன், டைரக்டா கீழே ஒரு டேர்மா வாக்கிக்கிறேன். ஒரு டைம் எழுதிக்கிறேன். மேல ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதுறேன். இத கழிச்சா போதும் ரெண்டுத்தையும். அப்போ x² + 20x + 36. இந்த மைனஸ ஒரு டேர்முக்கும் உள்ள கொடுத்து மல்டி பண்ணணும். அப்போ -x² -12x -4ன்னு கிடைக்கும். இப்போ இதுல எதெல்லாம் சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணலாம். x² இது வந்து கேன்சல் ஆகுது. x டேர்ம் 20 12 இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா 8x. 36 -40 கழிச்சோம்னா 32 டிவைடட் பை x² - 3x - 22. இப்போ இதை நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணியோ இல்ல காமனா வெளில எடுத்தோ சால்வ் பண்ணா போதும். இது வரைக்கும் புரியுதா?
புரிஞ்சு. ஓகே. இப்போ இதுல காமனா என்னமா இருக்கு நான் இங்க போடுறேன். அதுல ரெண்டுலயும் காமனா என்ன இருக்கு? 8 சார். 8. அப்ப 8 வெளில எடுத்துறேன். 32 எப்படி எழுதலாம்? 4 into 8. அப்போ 4 வெளில எடுத்துடலாம். சாரி 8 வெளில எடுத்துட்டா 4. ஓகே. இப்போ இதை நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ இது சென்டர்ல வந்து -3 இருக்கு. அப்ப அந்த -3 இங்க போட்டுக்கிறோம். இந்த -28 இங்க போட்டுக்கிறோம். மைனஸ் இன்ச்சு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ச்சு மைனஸ் மைனஸ். இப்போ ஒன்னொன்னா போட்டு நம்ம செக் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் 2 டேபிள் போடுறேன். வரல. 3 டேபிள்ல வராது. 4 டேபிள் போயிடுறேன். 28 எத்தனை டைம் மாறும்? 7 times. 7 டைம்ஸ். அப்ப கரெக்டா வந்துருச்சு. கழிச்சோம்னா -3, பெருக்குனா -28 கரெக்டா இருக்கு. அப்ப இதை எழுதும் போது எக்ஸ் பிளஸ் 4னும் எக்ஸ் மைனஸ் 7னு எழுதலாம். இப்ப இந்த எக்ஸ் பிளஸ் 4ம் எக்ஸ் பிளஸ் 4ம் சேமா இருக்கிறதுனால கேன்சல் ஆயிடுது. அப்ப 8/x-7. இதான் ஆன்சர். அவ்வளவுதான். இந்த சம் ஈஸியா இருந்ததா? புரிஞ்சுதா? பாருங்க. ஃபர்ஸ்ட் கீழே ரெண்டும் சமமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? மேல ஃபர்ஸ்ட் கழிச்சுக்கிறோம். கழிச்சிட்டு வந்த ஆன்சரை வச்சு நம்ம சால்வ் பண்ணா போதும். ஓகேவா? பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேக்கா. ஓகே. யாருக்காவது டவுட் இருக்காமா? இல்ல. ஓகே. இளம்பிரியன் உங்களுக்கு நெட் கிடைக்குதா? ஓகேக்கா. ஓகேவா? நெட் கிடைக்குதா? இது கிடைக்குதுக்கா. ஓகே ஓகே. சரி. ஓகே ஓகே. இப்போ இந்த சம் பார்க்கலாமா? இது வந்து சுருக்குகன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே பின்ன எண்களா இருக்கு. ஏதோ மேலையும் கீழே இருந்தா பின்னம் தானே சொல்லுவோம். ஃபிராக்ஷன் தான் சொல்லுவோம். இங்க பிளஸ் பண்ணணுமா இங்க மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நல்லா பார்க்கணுமா? மல்டிபிளா, டிவிஷனா, பிளஸ்ஸா, மைனஸான்னு நல்லா பார்த்து போடுங்க. என்ன மாத்தி போட்டுறாதீங்க. பெருக்கல்னா நேரா பெருக்கி போட்டுடலாம். வகுத்தல்னா உங்களுக்கு தெரியும். டிவிஷனை மல்டிபிளா மாத்தி செகண்டா இருக்கிற டேர்மை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். தலைகீழ மாத்தி எழுதணும். கூட்டல்னா கீழே ரெண்டு சமமா இருக்கான்னு பார்த்துட்டு கூட்டணும். கழித்தல்னாலும் கீழே ரெண்டு சமமா இருக்கான்னு பார்த்துட்டு கூட்டணும். இல்லைன்னா குறுக்கு பெருக்கல் பண்ணணும். ஓகேவா? சிம்பிள். இந்த 4 கான்செப்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த சம் சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சொல்லுங்கம்மா. 1/x² minus 5x plus 6. அடுத்து பிளஸ் இருக்கா? 1/x² minus 3x plus 2. 3x plus 2 x² minus 3x plus 2. x² minus 3x plus 2. அப்ப இது கிடையாதா? இல்ல. அது எங்க வந்துச்சு? நானா எழுதுனா? ஓகே. மைனஸ் இருக்கா? 1/x² minus 8x plus 15. 8x plus 15. ஓகேவா? Okay. ஓகே. ஓகேமா. இப்ப பேஸ் பார்க்கலாம். இப்ப வந்து 3மே வந்து வித்தியாசமா இருக்கிறதுனால நம்ம வந்து கிராஸ் மல்டிபிள் தான் பண்ண போறோம். நான் இப்போ 3த்துக்குமே நம்ம வந்து கிராஸ் மல்டிபிள் தான் பண்ணணும். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கொஞ்சம் ஈஸியா போறதுக்காக இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஃபர்ஸ்ட் அந்த ஃபிராக்ஷன்ஸை கண்டுபிடிச்சு வச்சுக்க போறேன். ஓகேவா? ஏன்னா இப்ப நீங்க 3த்தையும் மல்டிபிள் எழுதணும். இப்ப இந்த 3 டேர்மையும் கீழே எழுதுவீங்க. மேல எப்படி எழுதணும்னா, இந்த டேர்மை விட்டுட்டு பேலன்ஸ் 2 டேர்மையும் இங்க எழுதுவீங்க. பிளஸ் இந்த டேர்மை விட்டுட்டு பேலன்ஸ் 2 டேர்மையும் இங்க எழுதுவீங்க. மைனஸ் இந்த டேர்மை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற 2 டேர்மையும் இங்க எழுதுவீங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை வந்து பிரிச்சு இதை 2 2ஆ உடைச்சு ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்க போறேன்.
பண்ணிக்கிட்டு காமனா அதுல வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நான் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு எது இல்லையோ அதை மட்டும் நான் மேல மல்டி பண்ணிக்க போறேன். ஓகேவா? பண்ணலாமா? ஓகேக்கா. ஓகே. நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுச்சா? புரிஞ்ச மாதிரி இருந்துச்சா? உங்களுக்கு இப்படியே போட்டீங்கன்னா கஷ்டம். அதனால நான் அந்த மெத்தட் போடுறேன். அவ்வளவுதான். சரியா? ஓகே. இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். இதை காரணிப்படுத்துவோம். -5 + 6 மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 1 6 வரல 2 3 கரெக்டா வந்துருச்சு. அப்ப எழுதும் போது 1/x - 2 x - 3 பிளஸ் இந்த நம்பருக்கு இந்த டேமுக்கு -3 + 2 மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 1 2 கரெக்டா வந்துருச்சு. அப்ப நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம்? x - 1 x - 2 அப்படியே சொல்லுங்களா? சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சொல்லுங்க. 15க்கா. மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் மைனஸ்க்கா. இந்த பக்கம் பிளஸ்க்கா. மைனஸ் தான். மைனஸ் இன்ட்டு பிளஸ் இங்கேயும் மைனஸ் தான். ஒன்னொன்னா செக் பண்ணுவோம். டேபிள்ல 5 மல்டி பண்ணா +15 ஆட் பண்ணா -8 கரெக்டா வந்துருச்சு. அப்ப எழுதும் போது x - 3 x - 5 எழுதிக்கலாம். சரி, இப்போ கீழே வந்து காமனா நான் எழுத போறேன். காமனா எல்லா டைமையும் ஒரு டைம் நான் எழுதிக்க போறேன். x - 2 x - 3 இங்க பாக்குறோம். x - 2 ஆல்ரெடி எழுதிட்டோம். அதனால x - 1 நான் எழுதிக்கிறேன். இங்க பாக்குறேன் x - 3 ஆல்ரெடி எழுதிட்டோம். x - 5 இன்னும் எழுதல. அதை நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? எதெல்லாம் எழுதலையோ அதை மட்டும் நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? காமனா கீழே 4 டைம் வந்துருச்சு. இப்போ மேல பாக்குறேன். மேல இந்த 2 டேம் இருக்குன்னா இல்லாத 2 டேம் தான் நம்ம எழுதணும். x - 2 x - 3 இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு பேலன்ஸ் இங்க என்னென்ன இருக்கோ அதை மட்டும் எழுதுங்க. அப்ப என்னென்ன வரும்? சொல்லுங்க. x - 1 x - 5 வரும்க்கா. வெரி குட், வெரி குட். பிளஸ் இப்ப x - 1 x - 2 கீழே இருக்கு. அப்ப என்னென்ன டேம் வரும்? அது ரெண்டுத்தையும் விட்டுட்டு பேலன்ஸ் எழுதணும். அப்ப என்னென்ன வரும்? x - 3 x - 5க்கா. வெரி குட். மைனஸ் இங்க x - 3 x - 5 இருக்கு. அப்ப என்னென்ன எழுதணும்? x - 2 x - 1க்கா. ஓகே, 1 செகண்ட். ஐயோ, திருப்பி ஒரு வேலை வருதே நமக்கு. அதுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணா வச்சிருந்துருக்கலாமோ? ஆனா அது இன்னும் கொஞ்சம் பெரிய வேலையா இருந்திருக்கும். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இப்ப நம்ம பிரிச்சது கரெக்ட் தான். ஏன்னா இப்ப இத வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இத வச்சுட்டு இந்த 2 டேமையும் நீங்க மல்டிபிள் எழுதிருப்பீங்க. அப்ப அந்த 2 டேமையும் நீங்க மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? பெரிய பெரிய டேமா மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும். அதுக்கு இது பெட்டர் தான். இது குட்டி குட்டி டேமா இருக்கு. ஈஸியா மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகே, இப்ப நம்ம போட்ட வரைக்கும் கரெக்ட். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது மல்டி பண்ணிக்கோங்க, இது மல்டி பண்ணிக்கோங்க, இது மல்டி பண்ணிக்கோங்க. கீழே உள்ளது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? மல்டி பண்ணிட்டு ஆட் பண்ணணும், இது சப்ராக்ட் பண்ணணும். எல்லாமே நம்ம பண்ணி கேன்சல் பண்ணணும். ஓகே, போடலாமா? இப்ப இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி சொல்லுவீங்களா? பார்த்து வச்சுக்கிறீங்களா? இல்ல எழுதிக்கோங்க நோட்ல. நெக்ஸ்ட் பேஜ்ல எனக்கு சொல்லுங்க. இல்ல புக்ல இருந்தா கூட பார்த்து சொல்லுங்க. இந்த டேர்ம்ஸ் புக்ல இருக்குல்ல, பார்த்து சொல்றீங்களா? எழுதியாச்சுக்கா. எழுதிட்டீங்களா? வெரி குட். சரி, அப்படியே சொல்லுங்கம்மா. x - 1 x - 5 plus x - 3 x - 5 minus x - 2 x - 1 by x minus x - 1 x - 2 4 அம்மா. 2 கா. கீழே x - 2 x - 3 x - 1 x - 5 கா. இந்த x minus 4 வரல.
அப்படி ஒரு டேமே இல்லையா? ஓகே ஓகே சரி ஓகே. இப்போ மல்டி பண்ணுவோமா? இது மல்டி பண்ணலாம். அப்ப எக்ஸ் கூட எக்ஸ மல்டி பண்ணா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கூட 5 மல்டி பண்ணா -5x, 1 கூட -1 கூட எக்ஸ் மல்டி பண்ணா -x, -1 கூட -5 மல்டி பண்ணா +5. அது அப்படியே இருக்கட்டும். இந்த பிளஸ் நான் அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ இந்த +5 அப்படி போட்டுக்கலாம். இவ்வளவு நேரம் நான் மியூட்ல தான் பேசிட்டு இருந்தேனா? சரி ஓகே ஆமாங்க. ஓகே ஓகே. அதான் என்னோட ஆன்சரே பண்ணலையேன்னு நினைச்சேன். ஓகே. இந்த 4 டைம் மல்டி பண்ணியாச்சு. இந்த பிளஸ் அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம மல்டி பண்ணலாம். அப்போ இது கூட இந்த எக்ஸ் கூட -5 மல்டி பண்ணா நமக்கு -5x. அப்போ -5x. எக்ஸ் எக்ஸ் கூட எக்ஸ் இன்னும் மல்டி பண்ணல. அப்போ +x². -3 கூட எக்ஸ் மல்டி பண்ணா -3x. -3 கூட -5 மல்டி பண்ணா +15. இங்க மைனஸ் இருக்கா? மைனஸ் இப்படியே இப்போதைக்கு வச்சுக்கிறேன். நம்ம ஒரு டேர்ம் மல்டி பண்ணிட்டு அது கூட மைனஸையும் மல்டி பண்ணியே போட்டுடலாம். இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஆகும். அது கூட இந்த மைனஸ் மல்டி பண்ணா -x². எக்ஸ் கூட -2 மல்டி பண்ணா -2x. அது கூட இந்த மைனஸை மல்டி பண்ணா +2x. இந்த -1 கூட எக்ஸ மல்டி பண்ணா -x. அது கூட இந்த மைனஸை மல்டி பண்ணா +x. இந்த -1 கூட -2 மல்டி பண்ணா +2. இந்த மைனஸ் மல்டி பண்ணோம்னா -2. ஓகேவா? இப்போ நம்ம எதெல்லாம் சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த +x² -x² கேன்சல் பண்ணிக்கிறேன். x² ஒரு டேர்ம் தான் இருக்கு, அதை எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸ் டேர்ம் பாக்குறோம். எக்ஸ் டேர்ம் வந்து -5 -x -6ன்னு வரும். இந்த இது கூட கேன்சல் பண்ணுவோமே, இந்த இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியல, அதனால கூட்டி தான் ஆகணும். சரி, -5 -10. -10 கூட -3 ஆட் பண்ணோம்னா -13. -13 இங்க +2. அப்போ -11. கரெக்டாமா? கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் 5 இருக்கு, 15 இருக்கு, -2 இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு. அப்ப இது கூட்டினா +20. 20ல 2 போயிடுச்சுன்னா 18. கீழே உள்ள டேம் 4 டேம் அப்படியே வரும். இந்த 4 டேம் அப்படியே வரும், நான் எழுதல. ஓகே, இதை இப்ப காரணிப்படுத்தலாம். இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோமா? -11 +18 மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 2 9 கரெக்டா வந்துருச்சு. அப்ப மேல எழுதும் போது x-2 x-9 டிவைடர்ல என்னென்ன இருக்கு? x-2 x-3 x-1 x-5 இருக்கு. இதுல இந்த x-2 x-2 கேன்சல் ஆயிடுது. மத்த 3 டேர்ம் இது 3 அப்படியே ஆன்சர். அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேவா? புக்ல ஏதாவது ஆன்சர் வந்திருக்கா? இதான் ஓகே. இந்த சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாருங்க. டவுட் இருந்தா உடனே கேளுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துக்கிட்டே வாங்க.
ஓகேக்கா. ஓகே. சரி. நெக்ஸ்ட் சம் போயிருவோமா? போலாம். ஓகே. ஓகே. இப்போ இந்த பயிற்சியில எந்தெந்த சம் உங்களால போட முடியும்னு சொல்லுங்க. ஏன்னா இதுல இருக்கிறது எல்லாமே கூட்டல் கழித்தல் அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? ஆட் சப்ராக்ஷன் தான் இருக்கு. உங்களால எது போட முடியும்னு சொல்லுங்க. மத்ததை நான் சொல்லி கொடுக்குறேன். போட முடியும்ன்றது மட்டும் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட்ல ஒரு 3 சம் இருக்கு. அதுல எது உங்களால போட முடியும்? எதுவுமே எங்களால போட முடியாதுக்கா. அப்படிலாம் சொல்லிடாதீங்க. ஈஸியா 3மே போட முடியும். வெரி குட். நீங்க இந்த செகண்ட் போட்டுறீங்க. இது வந்து கிராஸ் மல்டிபிள் தான். ஓகேவா? ஏன்னா கீழே வந்து ஈக்குவலா இல்ல. இங்க கீழே ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அப்போ ஈஸியா காமனா வச்சுக்கிட்டு இதை உள்ள கொடுத்து மல்டி பண்ணிடுவீங்க. வரதை அப்படியே கூட்டி சால்வ் பண்ணிப்பீங்க. இது ஈஸி தான். இது மட்டும் நான் சொல்லித்தரேன். இது வந்து கொஞ்சம் சின்ன ட்விஸ்ட். அது நான் இப்பவே கூட சொல்லி கொடுத்துறேன். ஈஸி தான். இது என்னன்னா இங்க பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒய், இங்க ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருந்ததுன்னா நம்ம மேல கூட்டவோ கழிக்கவோ செஞ்சுக்கலாம். ஆனா இது ஈக்குவலா இல்ல. பார்க்க எக்ஸ் ஒய் மாதிரி தான் இருக்கு. ஆனா அது ஈக்குவல் கிடையாது. ஏன்னா ஒரு டேர்ம் இங்க மைனஸ்ல இருக்கு, அது அங்க பிளஸ்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த ரெண்டு டேர்ம்ல காமனா நான் எக்ஸ வெளில எடுத்துடுறேன். சாரி, மைனஸ் வெளில எடுத்துடுறேன். மைனஸ் வெளில எடுத்துட்டா மைனஸ் இன்ட்டு பிளஸ் வந்து இங்க மைனஸ் ஆயிரும். மேல ஒய் கியூப் அப்படியேதான் இருக்கு. இதுல மைனஸ் வெளில தூக்கிட்டோம்னா மைனஸா இருக்கிறது பிளஸ்ஸா மாறும், பிளஸ்ஸா இருக்கிறது மைனஸ் ஆகும். அப்போ இந்த ஒய் வந்து மைனஸ்ல வந்துரும், எக்ஸ் வந்து பிளஸ்ல வந்துரும். அதனால நான் முன்னாடி பின்னாடி சும்மா மாத்தி எழுதிக்கிறேன். இதே மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி முன்னாடி பின்னாடி மட்டும் மாத்திக்கிறேன். இப்ப பாருங்க ரெண்டும் கீழே ஈக்குவல் ஆயிருச்சு. அப்ப கீழே சேம் ஆயிருச்சு. மேல ரெண்டுத்துக்கும் எக்ஸ் கியூப் ஒய் கியூப் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணா போதும். உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். இதுக்கு பதிலா என்ன எழுதுவீங்க? எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு மேல எழுதுவீங்க. கீழே வந்து எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ இதுதான் ஆன்சர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். நோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன கான்செப்ட் புரியுதா எல்லாருக்கும்? எதுவும் டவுட் இருக்கா மத்தவங்களுக்கு? ஹரிக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. ஓகேப்பா. நிரஞ்சனா? புரிஞ்சுச்சுக்கா. ஓகேம்மா. லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு வரதுக்கு. ஆமாக்கா. ஓகே ஓகே. நேத்து கிளாஸ் பாத்தீங்களா? நேத்து கிளாஸ் அப்லோட் பண்ணி பார்த்தேன்க்கா. பாத்தீங்களா? சரிம்மா. சரி, இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுல எதுவும் சொல்லி கொடுக்கணுமா இல்ல போட்டுக்கிறீங்களா? போட்டுக்கிறேன்க்கா. ஓகே சரி ஓகே. இப்போ இந்த செகண்ட் இது வந்து ஈஸி தான். கீழே ரெண்டும் சமமா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? மேல உள்ளதை கழிச்சுப்பீங்க. கழிக்கிறதுனா இந்த மைனஸ் வந்து உள்ள மூணுத்துக்கும் போகும். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணிடுங்க. இது ரெண்டுத்தையும் இது மைனஸ் எல்லாம் உள்ள கொடுத்துட்டு எதெல்லாம் சேமா இருக்கோ அடிச்சிருங்க. பேலன்ஸ் இருக்கிறத இந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன் பண்ணீங்கன்னா ஏதாவது 2 டேம் வரும். கீழே ஒரு டேம் இருக்கும். அந்த ஒரு டேம்ல கண்டிப்பா ஒண்ணு கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் இருக்கிறது ஆன்சரா வரும். ட்ரை பண்ணுங்க. இந்த சம் நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த சம் எனக்கு சொல்லுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. போட்டுருவீங்க, கொஞ்சம் யோசிச்சா போட்டுடலாம். ஆனா நான் சொல்லி கொடுக்குறேன். சப்போஸ் அது வந்து உங்களுக்கு போட தெரியலன்னா சொல்லுங்கம்மா. கொஸ்டின் சொல்லுங்க. செகண்ட்ல ஆமாம்மா. 4x by ம் x square minus 1 ம் minus ம் x plus 1 by x minus 1. எக்ஸ் மைனஸ் ஒன்னாமா? ஆமாக்கா. ஓகே. இன்னைக்கு என்ன உங்க சைடுல இருந்து சவுண்டா இருக்கு ஏதோ? எங்க சைடுல இருந்தா ஆ ஃபேன் தான்க்கா. ஃபேன் தான் ஓடுதான். இது 4x 4x ஸ்கொயராமா? 4x தான். 4x. ஓகே சரி சரி. இப்போ பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் சமமா இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். இதுல வந்து சமமா இல்ல. அப்ப நான் இது சமமாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இதை என்ன பண்ண போறேன்? எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இதை பிரிச்சுக்க போறேன்.
ஈஸியா ஆக்கிக்க போறேன். அப்ப இதுக்கு 1க்கு நான் ஸ்கொயர் போட்டேன்னா இதுக்கு ஃபார்முலா நம்மளால சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும்ல. அதனால a மைனஸ் b இன்ட்டு a பிளஸ் b மாடல்ல எழுதிக்கலாம். அப்படி நான் மாத்திக்கிறேன். மைனஸ் இந்த டேம் அப்படி இருக்கட்டும். ஓகேவா? இப்படி நான் போட்டு வச்சுக்கிட்டேன்னா காமனா இருக்கிறத அப்படியே நம்ம வச்சிடலாம் கீழே காமனாவே. அப்போ ரெண்டுத்துக்கும் காமனா அதாவது எல்லா டேமையுமே கீழே எழுதணும். எக்ஸ் பிளஸ் ஒன்னையும் எழுதணும், எக்ஸ் மைனஸ் ஒன்னையும் ஒரு டைம் எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ இல்லாததை மேல மல்டி பண்ணுவோம். இப்போ இங்க எக்ஸ் பிளஸ் ஒன்னும் இருக்கு, எக்ஸ் மைனஸ் ஒன்னும் இங்க இருக்கு. அப்ப மேல எதுவுமே நம்ம பண்ண வேணாம். மைனஸ் இங்க எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படியே எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். கீழே பாக்குறீங்க எக்ஸ் மைனஸ் ஒன் தான் இருக்கு. அப்ப என்ன மிஸ் ஆகுது? கீழே என்ன காணும்? என்னமா காணும் கீழே? ரெண்டு டேம் மல்டிபிள் இருக்கணும்ல, இன்னொரு டேம் என்ன காணும்? எக்ஸ் பிளஸ் ஒன்னாங்க. கரெக்ட், வெரி குட். இங்க எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் தானே கீழே வச்சிருக்கோம். அப்ப இதுல ஒரு டேம் இருக்கு, இன்னொரு டேம் எது மிஸ் ஆகுதோ அதை மேல மல்டி பண்ணுவோம். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒன்னு நம்ம மேல மல்டி பண்ணிக்கிறோம். நான் உங்ககிட்ட அதுக்கு தான் நான் கொஸ்டின் கேட்க மாட்டேங்கிறேன், நீங்க ஆன்சர் உடனே பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தப்பா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மாவது சொல்லுங்க. அதனாலதான் நானே எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிடுறேன், நீங்க கேட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு. தெரியுதோ தெரியலையோ, தப்போ ரைட்டோ, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. தெரியலக்கானாவது சொல்லலாம். சரி, இந்த எல்லாமே அப்படியே எழுதிக்கிட்டேன். இதை நான் உள்ள கொடுத்து மல்டி பண்ணிக்க போறேன். அப்ப எக்ஸ் கூட எக்ஸ் மல்டி பண்ண எக்ஸ் ஸ்கொயர், அது கூட நான் இந்த மைனஸையும் மல்டி பண்ணிக்கிறேன், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் கூட இந்த ஒன்னை மல்டி பண்ணா எக்ஸ், இந்த மைனஸும் எல்லாத்துக்கும் காமன், அப்போ மைனஸையும் நான் மல்டி பண்ணிக்கிறேன், மைனஸ் எக்ஸ். இந்த ஒன்னை எக்ஸ் கூட மல்டி பண்ணா எக்ஸ், அது கூட இந்த மைனஸையும் மல்டி பண்ணிக்கிறேன், மைனஸ் எக்ஸ். இந்த ஒன்னை ஒன் கூட மல்டி பண்ணா பிளஸ் ஒன்னு, அது கூட இந்த மைனஸ் மல்டி பண்ணா மைனஸ் ஒன். இப்போ எதெல்லாம் சால்வ் பண்ண முடியுமோ நீங்க மேல சால்வ் பண்ணிக்கோங்க. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் எக்ஸ் ஆட் பண்ணா மைனஸ் டூ எக்ஸ், அதுல 4x கழிச்சோம்னா பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன். இங்க எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மைனஸ்ல வேணாம், ஏன்னா ஃபேக்டரைசேஷன் பண்றது கஷ்டம். இப்ப நான் மைனஸ் காமனா வெளியில எடுத்துக்க போறேன். அப்ப மைனஸ் இருக்கிறதெல்லாம் பிளஸ் ஆகும், பிளஸ்ஸா இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆயிரும். ஓகேவா? இப்போ இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம், காரணிப்படுத்தலாம். மைனஸ் டூ பிளஸ் ஒன், மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், ஒன் ஒன் போட்டு மல்டி பண்ணா பிளஸ் ஒன் கரெக்டா வருது, ஆட் பண்ணா மைனஸ் டூ கரெக்டா வருது. அப்போ இதை எப்படி எழுதுவோம் நம்ம? இங்க எழுதி காட்டுட்டுமா? இங்க எழுதுறேன். எப்படி எழுதுவோம்? மைனஸ் அதை எழுதும் போது எக்ஸ் மைனஸ் ஒன்னு எக்ஸ் மைனஸ் ஒன்னு எழுதுவோம். கீழே என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் ஒன்னு இருக்கு, எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்கு. இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னு கேன்சல் ஆயிடுது. ஓகேவா? இப்ப நான் மைனஸ் உள்ள கொடுத்து மல்டி பண்ணி ஒரு டைமா சும்மா எழுதிக்க போறேன். அப்ப மைனஸ் மல்டி பண்ணா மைனஸ் எக்ஸ், ஒன்னுக்கு மல்டி பண்ணா மைனஸ் ஒன்னுக்கு மல்டி பண்ணா பிளஸ் ஒன்னு, அதை நான் முன்னாடி வச்சுக்கிறேன். கீழே எக்ஸ் பிளஸ் ஒன் இருக்கு, அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். அவ்வளவுதான் ஆன்சர். நான் மைனஸ் வச்சு போறது கஷ்டம்ன்றதுனால நானா சும்மா மைனஸ் வெளில எடுத்துக்கிட்டேமா, எடுத்துக்கிட்டு இதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கிட்டு திருப்பி இருந்த மைனஸை உள்ளே கொடுத்து மல்டி பண்ணி எழுதி வச்சுட்டேன். முதல் டைம் மைனஸ்ல இருக்க வேணாலும் அதை தூக்கி பின்னாடி போட்டு பிளஸ் டேமை முன்னாடி எழுதிக்கிட்டேன். அவ்வளவுதான். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க் தான். ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேக்கா. ஓகே, வேற யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லக்கா. சரி.
ஓகே. ம். இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா? சரி நான் சொல்லித் தரேன். எனக்கு எவ்வளவு பார்க்க முடியுதோ பார்க்கலாம். இது வரைக்குமாவது பார்த்துடலாம். சரி யாராவது ஏதாவது கொஸ்டின் சொல்றீங்களா? கொஸ்டின் கேக்குறீங்களா? பாட்டு பாடுறீங்களா? கதை சொல்றீங்களா? ஏதாவது ஷேர் பண்ணிக்கிறீங்களா? சரி எனக்கு ஒரு இது சொல்லுங்க. இப்போ வந்து உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லணும். சரியா? இப்போ எனக்கு வந்து படம் வரைய தெரியும். டிராயிங் நல்லா பண்ணுவேன். பாட்டு நல்லா பாடுவேன். ஸ்பீச் நல்லா பேசுவேன். அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்கோ அத நீங்க சொல்லுங்க. சொல்லிட்டு நான் வந்து ஃபியூச்சர்ல இதுவாகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஃபியூச்சர் ஆகுறது கூட நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. டேலண்ட் வேணா கூட இப்ப சொல்லுங்க. ஃபியூச்சர்ல கூட நான் எதுக்கு சொன்னேன்னா, உங்களோட டேலண்ட் வச்சு நீங்க ஃபியூச்சர் சொல்றீங்களா அப்படி பார்க்கலாம்னு நினைச்சேன். சரி அது கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்கள்ட்ட என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எல்லார்ட்டயும் கண்டிப்பா ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும். அத நீங்க சொல்லுங்க. ஓகேவா? யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். நான் கூப்பிடாமலே யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அக்கா நான் கிராஃப்ட் ஒர்க் நல்லா பண்ணுவேன்க்கா. சூப்பர். வெரி குட். எந்த மாதிரி கிராஃப்ட்லாம் பண்ணுவீங்கப்பா? எல்லாமே பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் தெரியும்க்கா. எல்லாமே தெரியும். வெரி குட். நீங்க இது வரைக்கும் பண்ணது எதுவும் போட்டோஸ்லாம் அனுப்புறீங்களா எங்களுக்கு குரூப்ல? ஏதாவது போட்டோஸ் இருந்தா அனுப்புங்க. சரிக்கா. ஓகே. வெரி குட். சூப்பர். நல்லா கிரியேட்டிவா சொன்னீங்க. சூப்பர். அப்புறம் மத்தவங்களா? கிளாப் பண்ணலாமா தம்பிக்கு? வெரி குட். வெரி குட். ஏன்னா ஸ்பான்டேனியஸா நீங்களே சொன்னீங்க. சூப்பர். சரி. அக்கா அப்புறம் கியூப் சேர்ப்பேங்க்கா. கியூப் சேர்ப்பீங்க. வெரி குட். எத்தனை நிமிஷத்துல சேர்ப்பீங்க? எத்தனை இது மினிட்? வரைக்கும் 3 நிமிஷம் வரைக்கும் சேர்த்திருக்கேங்க்கா. 3 நிமிஷம். வெரி குட். நல்லா நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ஃபாஸ்டாவே பண்ணலாம். 3x3 அந்த கியூப் தானே அது பண்ணுவீங்களா? ஆமாங்க்கா. ஓகே ஓகே. வெரி குட். சூப்பர். சரி நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அதெல்லாம் நல்லா பண்ணீங்கன்னா அதுல எல்லாம் நிறைய ஃபியூச்சர் இருக்கு. ஓகேக்கா. ஓகே. அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க? வேற என்னம்மா பண்ணுவீங்க மத்தவங்கலாம்? கூப்பிட்டாதான் சொல்லுவீங்களா? ஹரி நீங்க சொல்லுங்கப்பா. ஹரி அக்கா நீங்க சொல்லுங்கப்பா. உங்கள்ட்ட என்னெல்லாம் டேலண்ட்ஸ் இருக்கு? என்னெல்லாம் பண்ணீங்க? அக்கா நான் நல்லா விளையாடுவேன்க்கா. வெரி குட். என்ன விளையாடுவீங்க? கிரிக்கெட்க்கா. கிரிக்கெட். சூப்பர் சூப்பர். வெரி குட். உங்களுக்குன்னு அங்க ஒரு டீம் இருக்கா? யார் கூட விளையாடுவீங்க? ஃப்ரெண்ட்ஸும் கூட விளையாடுவேன்க்கா. வெரி குட். சூப்பர் சூப்பர். வேற கிரிக்கெட் மட்டும் தான் விளையாடுவீங்களா? வேற எதுவும் விளையாடுவீங்களா? அக்கா ஹேண்ட்பால் விளையாடுவேன்க்கா. வெரி குட். சூப்பர். ஸ்கூல்லலாம் அந்த பிடி இதுல எல்லாம் இருக்கீங்களா? இந்த டீம்லலாம்? இருக்கேன்க்கா. வெரி குட். நீங்க இது மாதிரி இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்போர்ட்ஸ் மூலியமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ரயில்வேல எல்லாம் ஆமா. ஈஸியா போலாம். அதனால விடாம எல்லாத்துலயுமே பிராக்டிஸ் பண்ணி இப்பையில இருந்தே பண்ணுங்க. 11th 12th நீங்க வேற ஸ்கூல் போனாலும் அங்கேயும் போய் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க.
அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சு நீங்க நெறைய ஜாப்க்குலாம் அப்ளை பண்ணலாம். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இதுக்கு. ஓகேக்கா. ஓகே. வெரி குட். ஓகே. வேற எதுவும் டேலண்ட் இருக்கா? சொல்லணுமா? ஓகே. நெக்ஸ்ட் நந்தினி நீங்க சொல்லுங்கம்மா. நந்தினி. டிராயிங் தான்க்கா பண்ணுவேன். வேற சூப்பர். எதுவும் அவ்வளவா வராது. அதெல்லாம் வரும். நீங்க ட்ரை பண்ணுங்க. டிராயிங் பண்றதே ஒரு நல்ல விஷயம் தான். டிராயிங் இப்ப எந்த ஸ்டேஜ் மாரி, எந்த மாதிரி, எந்த அளவுக்கு பண்ணுவீங்க? சும்மா லைட்டா ஏதாச்சும். ஏதாச்சும்னா ஏதாவது அவ்வளவாலாம் வரைய தெரியாதுக்கா. அவ்வளோலாம் வரைய தெரியாதுலாம் இல்ல. சும்மா உங்களுக்கு ஆர்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் கிராஃப்ட் இருந்தா மாதிரி பண்ணலாம். எந்த மாதிரிம்மா? ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணலாம்க்கா. அப்புறம் சும்மா வெரி குட். ஏதாச்சும் குட்டியா வரைகிற மாதிரி. ஆ. ஏதாவது ஒரு ஃபோட்டோ குடுத்தா பார்த்து வரைவீங்களா? கார்ட்டூன் அந்த மாதிரி ஆ வரைவீங்களா? அதுவே வந்து நீங்க மனுஷங்கள வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ம். ஓகேக்கா. ஓகே. ஒரு பாப்பா போன வருஷம் கிடையாது. அதுக்கு போன வருஷம் ஃபர்ஸ்ட் பேட்ச் அந்த பாப்பா. நான் உங்கள்ட்ட வேணா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பாப்பா வந்து என்னைய வரைஞ்சு குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன் உங்ககிட்ட. ஆமாங்க்கா. அவங்க சொல்லிருக்கீங்க. சொல்லியிருக்கேனா? அந்த பாப்பா வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லாலாம் வரைய தெரியாது. ஆனா, அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஃபேஸ் கட் பார்த்தாங்கன்னா, அதுக்கு வந்து எந்த அளவுல வந்து அவுட்லைன் போடணும், அந்த மாதிரி அவங்க ஒண்ணு ஒண்ணா அப்படியே கத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த மே மந்த் லீவ்லலாம் அத நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா நல்லாவே ஆர்ட் பண்ணி குடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த வெட்டிங்லலாம் டிராயிங் பண்ணிலாம் கிஃப்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் அவங்க பிசினஸ் மாதிரி கூட பண்ணாங்க அந்த பாப்பா. அதனால நீங்க எனக்கு இவ்வளவுதான் தெரியும்னு இல்லாம, உங்களுக்கு இந்த இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, நீங்க அத வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. லீவ்லலாம் நெறைய பேர் கிளாஸ்லாம் போவாங்கல்ல, அந்த மாரி வாய்ப்பு இருந்தா போங்க. போயி அத இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதுல நெறைய ஃபியூச்சர் இருக்கு. நெறைய பேரு நீங்க பார்த்திருப்பீங்க. பென்சில் ஆர்ட் தான் எல்லாருக்குமே கிஃப்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. அது மாரி நீங்க கலர்ஃபுல்லா வேணும்னா, கலர்ஃபுல்லாவும் பண்ணலாம். அந்த மாதிரி நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. சரியா? உங்களுக்கு ஓகேக்கா. அதுதான் இன்ட்ரெஸ்ட்னா, கண்டிப்பா அதுல இம்ப்ரூவ் பண்ணி நல்லா மேல வாங்க. ம். ஓகே. ஓகே. நிரஞ்சனா நீங்க சொல்லுங்கம்மா. டிராயிங் பண்ணுவேன், செஸ் விளையாடுவேன்க்கா. வெரி குட். சூப்பர். செஸ்ல எந்த அளவு நீங்க இது பண்ணுவீங்க? அதாவது ம். டோர்னமெண்ட்லாம் போயிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லக்கா. வீட்ல மட்டும் தான் விளையாடுவீங்களா? இல்ல ஸ்கூல்ல விளையாடுவீங்களா? வீட்ல மட்டும்தாக்கா விளையாடுவேன். ஸ்கூல்ல எல்லாம் வீட்ல மட்டும். விளையாடுறது இல்லக்கா. ஸ்கூல்ல அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் வைப்பாங்களா? செஸ்லாம் வைக்கிறாங்களா? எங்க ஸ்கூல்ல கிடையாதுக்கா. கிடையாதா? ஆனா எல்லா ஸ்கூல்லயுமே இந்த பிடி ஆமாக்கா. ஹவர்ல அந்த திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் வாய்ப்பு இருந்தா கேட்டு பாருங்க. அது மாதிரி நெறைய இடங்கள்ல செஸ் வந்து ஃப்ரீயாவே சொல்லிக் குடுக்குற கிளாஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா YouTubeல கூட நீங்க பார்த்து கத்துக்கலாம். நெறைய ட்ரிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு, உங்க ஸ்கூல் மூலியமா அழைச்சிட்டு போலைனாலும் கூடவுமே, நீங்களாவே இப்ப இந்த கவர்மெண்ட்லேருந்து நெறைய இந்த டோர்னமெண்ட் வப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஒலிம்பிக்லாம் நெறைய வந்து செஸ் ஒலிம்பியாட்ன்னு சொல்லி நெறைய இயர்லி இப்பலாம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க வந்து சின்ன சின்னதா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் லெவல்ல, அடுத்து வந்து அந்த அந்த ஒன்றிய அளவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த யூனியன் வைஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அந்த மாரி நடக்கும். நீங்க வந்து தோத்தாலும் பரவால்ல, போயிட்டு ஆனா விளையாண்டுக்கிட்டே இருங்க. அப்பதான் அவங்கலாம் எப்படி மூவ் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அங்க நம்ம வீட்ல விளையாடுற மாரி அங்க இருக்காது. அவங்க வந்து இல்லீகல் மூவ்மெண்ட் அந்த மாரி நெறைய பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. டச் பீஸ் அந்த மாரி நெறைய சொல்லுவாங்க. நீங்க அது வந்து வீட்லயே விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகாது. நெறைய YouTubeலாம் பார்த்து, இப்ப வேணா 10th முடிச்சுட்டு உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும்ல, அந்த டயத்துல அதெல்லாம் கத்துக்கங்க. அது மாரி டிராயிங்கும் நல்லா பண்ணுவீங்கன்னா, கண்டிப்பா நான் இப்ப அந்த பாப்பாக்கு சொன்ன மாரி தான். அத ஒரு இன்கமா மாத்துற மாதிரி அத இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே மேம். நெறைய விளையாண்டுக்கிட்டே இருங்க. விட்றாதீங்க. செஸ்ல எல்லாமே இப்போ செஸ்ல வந்து வின் பண்றவங்கலாம் க்ரோ அளவுக்குலாம் வாங்கிட்டு இருக்காங்க.
நீங்க பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன பசங்க தான். அவங்கலாம் வேற வேற கண்ட்ரிக்கு போயிட்டு விளையாண்டு, அவங்கலாம் லேக்ஸு, க்ரோஸ்லலாம் அவங்க வாங்குறாங்க. நம்ம கவர்மெண்ட்லேருந்தே நெறைய அவங்களுக்கு சலுகைகள்லாம் குடுக்குறாங்க. நம்ம முன்னாடிலாம் செஸ்க்கு இந்த அளவுக்கு குடுக்க மாட்டாங்க. ஆனா இப்பலாம் செஸ்க்கு நெறையவே இது பண்றாங்க. அதனால கண்டிப்பா நீங்க நல்லா பண்ணுங்க. ம். ஓகேக்கா. ஓகே. ஓகே. ஹரிஷ் நீங்களும் செஸ் விளையாடுவீங்களா? விளையாடுவேன்க்கா. ஏன்னா கியூப் சால்வ் பண்றவங்க மேக்ஸிமம் செஸ் விளையாடுவாங்க. அதுக்கு தான் கேட்டேன். நீங்களும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. என்னப்பா? விளையாடுவேன்க்கா. நீங்களும் அத இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகேக்கா. ஓகே. ஓகே. ஹரிணி ஹரிணி நீங்க சொல்றீங்களாம்மா? அக்கா ஸ்பீச் பேசுவேன்க்கா. வெரி குட். ஆனா சரி நீங்க சொல்லுங்க. அப்புறம் நான் சொல்றேன். வேற? வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் இல்லன்னு சொல்லக்கூடாது. நான் தேடிட்டு இருக்கேன்க்கா. இன்னும் நெறைய டேலண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லணும் சரியா? ஸ்பீச் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயம்மா. என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க நல்லா பேசணும். இப்ப கிளாஸ்லயே நீங்க பேசுறதுல அம்மாவே நெறைய டைம் சொல்றாங்க, "ஹரிணிய கூப்ட்டு கேளுங்க" அப்படின்னு. நல்லா வந்து ஃப்ரீயா பேசுங்க. ஓகேவா? ஸ்பீச் வந்து வாயில பிள்ள பழச்சு கூட நான் நேத்தி கூட சொல்லிட்டு இருந்தேன்னு நெனைக்கிறேன். நல்லா பேசுனீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும். அதாவது ஒரு ஒரு மதிப்பு. நீங்க பேசினா தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க பேசி தான் வாங்க முடியும். இப்போ நெறைய பேரு இப்போ உதாரணத்துக்கு எனக்குமே ஸ்பீச் தான் சின்ன பிள்ளைலருந்து பிடிக்கும். நீங்க இன்னைக்கு கூட என் ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். காம்பேரிங் பண்றது, இப்ப ரேடியோல பேசுறது, அந்த மாதிரி ஸ்பீச் வச்சு நெறைய ஜாப் இருக்கு. ஆர்ஜே ஆகலாம், விஜே ஆகலாம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்ப கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஈவென்ட் நடந்தாலும், இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு தான் வாய்ப்பு குடுப்பாங்க. காம்பேர் பண்றதுக்கு, தொகுத்து வழங்குறதுக்கு. ஸ் அது மாதிரி நீங்க உங்களுக்கு என்ன டேலண்டோ இப்போ நீங்க மோட்டிவேஷன் டாக்லாம் குடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாரி பேசி, பேசி கிரவுட் முன்னாடி நெறைய பேச ஆரம்பிச்சீங்கன்னா, அதுவே ஒரு இன்கம்மா கூட நீங்க மாத்த முடியும். அது ஃபியூச்சர்ல இது ஓரியன்டட் ஜாப் கூட நீங்க போலாம். எல்லா ஸ்கூல்லேருந்து இன்வைட் பண்ணுவாங்க. சீஃப் கெஸ்ட்டா கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி கூட ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஆ நீங்க இந்த பிசினஸ் அதாவது இத மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லல. இப்ப எக்ஸாம்பிள்க்கு இப்ப உங்களுக்கு டாக்டர் ஆகணும்னா, நீங்க டாக்டர் ஆயிட்டு கூட, டாக்டருக்கு படிச்சுட்டு கூட, இத நீங்க சைடா வந்து நீங்க உங்கள வந்து அப்படியே க்ரோ அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஈவென்ட்க்கு போய் பார்ட்டிசிபேட் பண்றது, எல்லா காம்படிஷன்லயும் கலந்துக்கிறது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு திறமை இருக்குன்னா, அதை வந்து எல்லா விதத்திலயுமே நீங்க வெளியில வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அத யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஸ்பீச் வச்சு நெறைய சாதிக்கலாம். நெறைய அதுல வழி இருக்கு. நீங்க எங்க போனாலுமே உங்களால ஈஸியா சர்வே பண்ண முடியும். கூட்டத்த பார்த்து பயப்பட மாட்டீங்க. புது ஆள பார்த்து பயப்பட மாட்டீங்க. பேச தெரிஞ்சா போதும். ஆனா, தயக்கமே இல்லாம இப்போல இருந்தே நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க கிளாஸ்லயே நீங்க பேசாம இருக்கக்கூடாது. சரியா? இனிமே நான் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. தாரகா நீங்க சொல்லுங்கம்மா. தாரகா? தாரகா? அக்கா இளம்பிரியன் நான் நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. பண்ணுவேன்க்கா. எல்லாமே பண்ணுவீங்க. வெரி குட். எல்லாமே பண்ணுவீங்க. இப்ப இவங்க சொன்ன எல்லாமே பண்ணுவீங்களா நீங்க? செஸ் விளையாடுவீங்க, டிராயிங் பண்ணுவீங்க, ஸ்பீச் பேசுவீங்க, பாட்டு பாடுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்களாம்மா? எல்லாமே பண்ணுவேன்க்கா கொஞ்சம் கொஞ்சம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவீங்க. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு வந்து நெறைய டேலண்ட் இருக்கு. ஓகேவா? மல்டி டேலண்ட் பெர்சனாலிட்டி நீங்க. அப்போ எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல எதுல வேணாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனால நல்லா எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுங்க. எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டீஸா எடுத்துக்கங்க. இப்போ எக்ஸாம்பிள்க்கு, இப்ப நம்ம கிளாஸ்லயே ஏதாவது பேச சொல்றோம்னா பேசுங்க. சரியா? பாட்டு பாட சொன்னா உங்களுக்கு டேலண்ட் இருந்தா கண்டிப்பா பாடுங்க. ஏன் நான் அப்ப சொல்றேன்னா, இப்ப நீங்க கிளாஸ்ல இருக்கீங்கன்னா, இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே இந்த டிஸ்ட்ரிக்ட் தான்னு சொல்ல முடியாது.
அவங்க எங்க இருந்து இந்த கிளாஸ் கவனிக்கிறாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அவங்க வேற ஏதோ ஒரு இடத்துல எங்க இருந்தோ கவனிக்கும்போது கூட, நீங்க சொல்ற கொஸ்டின் மூலமாவோ, இல்ல நீங்க பாடுறது மூலியமா அத யாரோ கேட்டுட்டு கூட உங்களுக்கு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். அந்த மாரி உங்களுக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்பையுமே நீங்க பயன்படுத்திக்கணும். அப்ப நீங்க எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதுல பர்ட்டிகுலரா எதெல்லாம் நல்லா டேலண்டடா பண்றீங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஓகேவா? கண்டுபிடிச்சு அத நல்லா க்ரோ அப் பண்ணுங்க. ம். இப்போ செஸ்ஸும் விளையாடுவீங்க, கியூப் சால்வ் பண்ணுவீங்க, பாட்டு பாடுவீங்க, ஸ்பீச் பேசுவீங்க, டிராயிங் பேசுவீங்கன்னா, இது எல்லா காம்படிஷன்லயுமே நீங்க கலந்துருப்பீங்க. இதுல எதுல அதிகமா நீங்க பிரைஸ் வின் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க. இல்ல எது உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு பாருங்க. அதுல நீங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிங்க. அந்த மாரி கண்டுபிடிச்சு, அத இன்னும் நல்லா டெவலப் பண்ணுங்க. மத்ததையும் விட்டுற வேண்டாம். அதையும் நல்லா வளர்த்துக்கோங்க. இதுல இன்னும் கொஞ்சம் அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சரியா? வெரி குட். ஓகேக்கா. ஓகேம்மா. இளம்பிரியன் சொல்லுங்கப்பா. இளம்பிரியன் பாட்டு பாடுவீங்க. வேற என்னலாம் பண்ணுவீங்கப்பா? அக்கா என்னப்பா? நான் தானக்கா. நீங்க தான்ப்பா, நீங்க தான். நான் பாட்டு பாடுவேன். அப்புறம்? அப்புறம் இந்த சயின்ஸ்ல இன்வென்ஷன் வெரி குட். சூப்பர். என்னப்பா? வாய்ஸ் கேட்கலப்பா. என்ன சொன்னீங்கன்னு புரியல. கேட்கலக்கா. சொல்லுங்க. சயின்ஸ்ல வெரி குட், வெரி குட். அப்புறம்? என்னப்பா? அவ்வளவுதான். வெரி குட். சூப்பர். நிறைய விஷயம் சொல்லிருக்கீங்க. நீங்க சயின்ஸ்ல ஏதாவது கண்டுபிடிச்ச ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்களா கண்டுபிடிச்சது. இல்ல பேசுறது கேட்க மாட்டேங்குதுப்பா. உங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது. வெளியில வந்து பாருங்களேன். தாரகா, நீங்க என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. நிறைய எல்லாமே பண்ணுவீங்களே, அதெல்லாம் லிஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். தாரகா. சொல்லுங்கப்பா. தாரகா யோசிச்சு வைங்க, கேட்பேன். இளம்பிரியன் சொல்லுங்கப்பா. சயின்ஸ்ல என்னமோ கண்டுபிடிச்சேன்னு சொன்னீங்க, என்னப்பா? இளம்பிரியன் சொல்லுங்கக்கா. ஏதோ கண்டுபிடிச்சேன்னு சொன்னீங்களப்பா. ஆமாக்கா. அது என்னன்னு சொல்லுங்க. இப்ப வந்துக்கா, இப்ப நம்ம பைக்ல போறோம்லக்கா. இப்ப நம்ம பைக்ல போறப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பின்னாடி வர வெஹிக்கிள் தெரியாது. ஆமா. இப்ப கட்டுப்பாட்டுல இருந்து ஒரு வாகனம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன்க்கா. இப்ப வந்து உங்களுக்கு அது தெரியவே தெரியாது, பின்னாடி வந்துட்டு இருக்கு. நீங்க திடீர்னு தான் திரும்பி பாப்பீங்க. அப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. இப்ப நம்ம கண்டுபிடிச்சது எப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா. நம்ம செட் பண்ணிக்கலாம் எவ்வளவு தூரத்துல இருந்து, ஒரு 50 மீட்டரா இல்ல 30 மீட்டரா அப்படின்னு செட் பண்ணிக்கலாம்க்கா. இது நம்ம பார்க் பண்றதும் உதவியா இருக்கும். இது ஒன்லி ஃபார் 2 வீலர்ஸுக்கா. என்ன இருக்கும்? சென்சார் இருக்குமா? ஆமாக்கா, சென்சார் இருக்கும். அது உங்களுக்கு எதுக்க ஒரு டிஸ்பிளேல காட்டுங்க அப்படியே. ஓ சூப்பர். இது எல்லா பைக்லயும் ஃபிக்ஸ் பண்ற மாதிரியா? எல்லா பைக்லயும் ஃபிக்ஸ் பண்ணலாக்கா. லோ பிரைஸ்க்கு ஆனா நல்லா இருக்கும்க்கா. நீங்க இது வரைக்கும் இது எங்கேயாவது சொல்லிருக்கீங்களா? இப்ப இடையில கூட ஸ்கூல்ல கேட்டாங்க, அந்த ஐடியா கொடுத்துருக்கேங்க. வெரி குட். இன்ஸ்பயர் அவார்டுக்கு. வெரி குட், வெரி குட். சூப்பர். அத நீங்க எக்யூப்மென்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லக்கா, அது வந்து ஐடியா மட்டும் தான் கொடுக்க சொல்லிருக்காங்கக்கா. ஓகே, ஓகே. அது நீங்களே கண்டுபிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஆமாக்கா, அதுக்கு எனக்கு சென்சார் மட்டும் எனக்கு அது கேட்டிருக்கேன், ஒருத்தவங்கள்ட்ட தரேன்னு இருக்காங்கக்கா. வெரி குட், சூப்பர். கண்டிப்பா இதெல்லாம் நல்ல ஃபியூச்சர் இருக்கு. நீங்க சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொன்னீங்களா இளம்பிரியன்?
இல்லக்கா நான் அப்படிலாம் சொல்லக்கா. அப்ப ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு சொன்னீங்க அன்னைக்கு கேட்டப்போ? நான் வந்து போலீஸ் ஆகணும்னு சொன்னேக்கா. போலீஸ் சொன்னீங்களா? ஆமாங்கக்கா. வெரி குட். பரவால்ல. இதுலயும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா இந்த அதாவது பிளான் வந்து இது மாதிரி நெறைய யோசிங்க. யோசிச்சு அத எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நீங்களே கண்டுபிடிங்க. கண்டிப்பா நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கும். ஓகேவா? அந்த மாரி ஓகேக்கா, நெறைய தேங்க்யூக்கா. கவர்மெண்ட் சைட்ல இருந்துமே ஸ்கூல் வழியாவே நெறைய வந்து இந்த மாதிரி ஈவென்ட் நடத்துவாங்க. அதுலலாம் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ம். ஓகேக்கா, ஓகேக்கா. ஓகே. வெரி குட். சூப்பர். வெரி குட். தேங்க்யூக்கா. அது மாரி ஸ்பீச்லாமும் நெறைய பேசுங்க. பாட்டு நெறைய பாடுங்க. நீங்க 2 வருஷம் தான் போன அதுக்கப்புறம் போலன்னு சொன்னீங்க பாட்டு கத்துக்கிறதுக்கு. அதுவும் வந்து நல்லா ஆமாக்கா. சைட் பை சைடு இம்ப்ரூவ் பண்ணி, இந்த மாதிரி இந்த சூப்பர் சிங்கர் அந்த மாரிலாம் வைக்கிறாங்கல்ல, அது மாரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நாகப்பட்டினத்திலயே நெறைய அந்த மாதிரி எடுப்பாங்கல்ல, அதுலலாம் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ம். போன வாட்டி கலைத்தூர்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் போனேன்க்கா. வெரி குட். அப்போ நீங்க நெக்ஸ்ட் டைம் போம்போது அத விட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நீங்க போணும். அப்பதான் அடுத்த ஸ்டேஜ்க்கு போக முடியும். ம். அதான்க்கா திஸ் டைம் இந்த வாட்டி நான் பாட்டு குடுத்துருக்கேன்க்கா ஸ்கூல்ல. ம். இப்ப கலைத்திருவிழா நடந்தது குடுத்துருக்கேன். இன்னும் ரிசல்ட் வரலக்கா. ஓகே, ஓகேப்பா. வெரி குட். இந்த மாரி நெறைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா வெற்றி உங்கள வந்து சேரும். சூப்பர், சூப்பர். ஓகேக்கா, தேங்க்யூக்கா. ம். ஓகேப்பா. தாரகா நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க என்னென்ன பண்ணுவீங்கன்னு லிஸ்ட் சொல்லுங்க. தாரகா. அக்கா பாட்டு பாடுவேன். ம். நாடகம் சேர்ந்து நடிச்சிருக்காங்கக்கா. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போயிருக்காங்க. வெரி கலை குட். திருவிழால. ஆ. அப்புறம்? வேற அப்புறம் டென்னிஸ் விளையாடுவேன். வெரி குட். சூப்பர். டென்னிஸா? ஷட்டில் கார்க்கா? ஷெட்டில் கார்க் தான்க்கா. ஷட்டில் கார்க். ஆ. வேற எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன்க்கா. வெரி குட், வெரி குட். சூப்பர், சூப்பர். பாட்டும் பாடுவேன்க்கா. வெரி குட், வெரி குட். உங்களுக்கு பாடி காட்டணும் சரியா? அப்பதான் நாங்க சொல்லுவோம். பாடணும். ஓகேவா? இப்ப வேணா அப்புறமா ஒரு நாள் பாடுங்க. வெரி குட். நெறைய டேலண்ட் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ்லயுமே வாய்ப்பு இருக்கு. ஸ்போர்ட்ஸ்லயுமே வாய்ப்பு இருக்கு. ஷட்டில் கார்க்லாம் நீங்க 11த், 12த் போயிட்டு கண்டிப்பா இந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா, இதே ஸ்கூல்ல கன்டின்யூ இதெல்லாம் வாய்ப்பு இருந்தா யூஸ் பண்ணுங்க. இல்லக்கா நான் வேற ஸ்கூல் போறேன்னா, அங்க இந்த மாரி ஸ்போர்ட்ஸ் இருந்ததுன்னா அதுல சேர்ந்துக்கங்க. 11த், 12த்ல கண்டிப்பா சேர்ந்துக்கங்க. ஏன்னா நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். 11த், 12த்ல நீங்க அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் அந்த மாரிலாம் இதுவரைக்கும் வாங்கியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வாங்கலைனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 11த், 12த்லயாவது அட்லீஸ்ட் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க. அப்பதான் நீங்க கவர்மெண்ட் ஜாப் நெறைய இதுக்கு போக முடியும். நம்ம வந்து இப்போ ஈஸியா விட்டுர்றோம். நெறைய பேரண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா எங்க பேரண்ட்லாம் எங்களுக்கு சொல்லல. ஸ்கூல் டயத்துல சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் கலந்துக்கணும்லாம் சொல்லல. ஆனா நீங்க ஸ்போர்ட்ஸ்லலாம் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா, அது ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். இப்போ எங்க ரிலேட்டிவ்ல அண்ணங்கலாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஜாப். கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேல தான் எல்லாருமே சேலரி வாங்குறாங்க. ஒருத்தவங்க ரயில்வேல பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஒருத்தவங்க போஸ்டல்ல பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. 2 பேருமே ஸ்போர்ட்ஸ் ஹாக்கி பிளேயர் 2 பேருமே. நேஷனல் லெவல் பிளேயர்ஸ். அதனால நீங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த மாரி சர்டிபிகேட் எது வச்சிருக்கீங்களோ வாங்குங்க. சரியா? வச்சு யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அதெல்லாம் ஃபியூச்சர் இருக்கு. அதனால நெறைய டேலண்ட் உள்ள நெறைய குழந்தைங்க எல்லாரும் இருக்கீங்க. எல்லாருக்குமே நெறைய டேலண்ட் இருக்கு. உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ கண்டிப்பா அத வெளில கொண்டு வாங்க. உங்க எல்லாருக்கும் நல்ல ஃபியூச்சர் காத்திருக்கு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நீங்கலாம் இவ்ளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கு எனக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களோட டேலண்ட்ஸ்லாம் கேட்டதுக்கு உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இத இப்படியே விட்றாம, கண்டிப்பா இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. சரியா? சரிம்மா. நான் இன்னும் ஒரு ஒரு சம்மாவது 2 சம் இருக்கு. 2 சம் நான் உங்களுக்கு ஐடியா மட்டும் குடுத்துட்டு போறேன். ஒரு 10 மினிட்ஸ் இருங்க. ஐடியா மட்டும் குடுக்குறேன். நான் ஒண்ணும் நெறைய நடத்த மாட்டேன். ஓகேவா?
கேக்குதுக்கா. டூ எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்க்கா. நெக்ஸ்ட் வந்து 1 பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2க்கா பண்ணணும்க்கா. என்னங்கக்கா? ஓகேக்கா. x square plus x plus 8 6x का x square plus 6x plus 8 by x cube plus 8 plus 8 का 3 by x square minus 2x plus 4 का 2x minus 2 plus 4 x square minus 2x plus 4 का இருக்குக்கா.
தேங்க்யூ சார். தேங்க்யூக்கா பாய்க்கா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ. தேங்க்யூக்கா.